இங்க ஒரு பொண்ணு அவ காதுல போட்டிருக்க வைர கம்பல் எடுத்துட்டு ஒரு குட்டி மான்ஸ்டர் மாதிரி இருக்கும் அதுக்கு கொடுப்பா. அந்த மான்ஸ்டருக்கு கொடுத்த உடனே 100க்கும் அதிகமான டைமண்ட்ஸ் வந்துட்டு அது அதே மாதிரி திருப்பி கொண்டு வந்துருச்சு. இந்த மான்ஸ்டர் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா வேற ஒரு உலகத்துல இருந்து தான். அந்த உலகத்துல இந்த ராணி தான் வந்துட்டு இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து முத்து உலகத்துக்கு தான் சொந்தக்காரங்களா இருந்தாங்க. இவங்களோட வேலையே வந்துட்டு முத்து நிறைய கலெக்ட் பண்ணி அதை எடுத்துட்டு இந்த மான்ஸ்டர் கிட்ட கொடுப்பாங்க. இந்த மான்ஸ்டரும் அதை ரெப்ளிகேட் பண்ணி நிறைய முத்துக்களை கொடுத்துரும். இந்த முத்து எல்லாத்தையும் அவங்களோட ஸ்கின்ல அப்ளை பண்ணியே இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ரொம்ப நிம்மதியா அமைதியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க நிம்மதியெல்லாம் வந்துட்டு ஒரே செகண்ட்ல காணாம போற மாதிரி தான் இவங்களோட உலகத்துக்கு வந்துட்டு போர் நடக்கும். அதுல வந்துட்டு ராணி இறந்து போயிடுவாங்க. ராஜாவும் இன்னும் கொஞ்சம் மக்கள் மட்டும் தான் உயிரோட இருக்காங்க. இந்த குட்டி குட்டி மான்ஸ்டர்ஸும் வந்துட்டு நிறைய இறந்து போச்சு. ஒன்னு மட்டும் தான் இப்போ உயிரோட மிச்சமா இருக்கு. மிச்சமா இருந்த அந்த ஒரு மான்ஸ்டர் தான் அதோட உலகத்தை விட்டுட்டு பூமிக்கு வந்துருச்சு. பூமிக்கு வந்த உடனே அந்த மான்ஸ்டர் இந்த பொண்ணோட கையில கிடைக்கும். இந்த மான்ஸ்டருக்கு இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கு அப்படின்றது தெரிஞ்ச உடனே இந்த பொண்ணு வந்துட்டு அதை வச்சு என்னெல்லாம் வந்து அவளுக்கு வேணுமோ அது எல்லாத்தையும் நடத்திப்பா. இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் உங்களுக்கு கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.